Welcome to Enlighten class. நம்ம வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்னைக்கு கிச்சன்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ், அதாவது வறுக்கிறது, சமைக்கிறது, வேக வைக்கிறது, நறுக்கிறது, தோல் உரிக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதோட சேர்த்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வேலைகளை சொல்லல அது எப்படி இங்கிலீஷ்லயே பேசலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நறுக்கு. Chop the onion. Chop the onion. வெங்காயத்தை வதக்கவும். Sort the onion. Sort the onion. கேரட்டை துருவு. Grate the carrots. Grate the carrots. சாலட் செய்யறதுக்கு பழங்களை வட்ட வடிவத்துல நறுக்குங்க. Slice the fruits in a circular shape for preparing salad. Slice the fruits in a circular shape for preparing salad. ஸ்டவ்வோட ஹீட்டை அதிகப்படுத்துங்க. Turn up the heat. Turn up the heat. ஸ்டவ்ல ஹீட்டை குறைங்க. Turn down the heat. Turn down the heat. பாலை சுட வைங்க. Warm up the milk. Warm up the milk. சுட வச்ச பாலை ஆற வைங்க. Let it cool down. Let it cool down. வெப்பத்தை நடுத்தரமாக குறைக்கவும். Reduce heat to medium. Reduce heat to medium. அதுவே ஸ்டவ்ல லோ ஹீட்ல இருந்துச்சுன்னா அதை மீடியமா வைக்க சொல்றதுக்கு வெப்பத்தை நடுத்தரமாக அதிகரிக்கவும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல increase heat to medium. Increase heat to medium. இப்ப அரிசியை சுத்தம் செய்யல, அதுல உள்ள கல் எடுப்போம், தூசி தட்டுவோம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். Pick over the rice. Pick over the rice. இந்த டிஷ் ரொம்ப உப்பா இருக்கு. This dish is too salty. This dish is too salty. மாவை பிசையவும். Knead the dough. Knead the dough. காய்கறிகளை நறுக்குங்க. Cut the vegetables. Cut the vegetables. காய்கறிகளை சமைங்க. Cook the vegetables. Cook the vegetables. அது இன்னும் சமைக்கப்படல. It's not cooked yet. It's not cooked yet. முட்டையை உடைக்கவும். Break the egg. Break the egg. முட்டையை வேக வைங்க. Boil the egg. Boil the egg. முட்டையை வறுக்கவும். Fry the egg. Fry the egg. வெண்ணெயை உருக்கவும். Melt the butter. Melt the butter. பிரெட்டுக்கு வெண்ணெயை தடவுங்க. Spread the butter to the bread. Spread the butter to the bread. ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னா அப்படியே பரப்புறது. பிரெட்டை கட் பண்ணுங்க. Slice the bread. Slice the bread. ரொட்டியை சுடுங்க. Toast the bread. Toast the bread. சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாவை உருட்டுங்க. Roll out the chapatis. Roll out the chapatis. சப்பாத்தியை சுடவும். Bake the chapatis. Bake the chapatis. சூப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க. Taste the soup. Taste the soup. தண்ணி ஊத்துங்க. Pour the water. Pour the water. மசாலா பொருளை கலக்குங்க. Mix the spices. Mix the spices. Or blend the spices. Blend the spices. உருளைக்கிழங்கு தோலை உரிங்க. Peel the potato. Peel the potato. கோழியை வாட்டுங்க. இல்ல கோழியை சுட சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல grill the chicken. Grill the chicken. Or toast the chicken. Or toast the chicken. கேக் பண்றதுக்கு எப்பவுமே பேக்னு சொல்லுவோம். கேக்கை பேக் பண்ணுங்க. Bake the cake. Bake the cake. உப்பை கொஞ்சமா போடுங்க. Pinch the salt. Pinch the salt.
இறைச்சியை கழுவுங்க. வாஷ் த மீட். வாஷ் த மீட். மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் த மசாலா. ஸ்ப்ரெட் த மசாலா. மீனை வருங்க. ஃப்ரை த ஃபிஷ். ஃப்ரை த ஃபிஷ். தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருங்க. ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. ஸ்டிர் கான்ஸ்டன்ட்லி. ஸ்டிர் பண்றது அப்படின்னா அப்படியே கிளறது. கான்ஸ்டன்ட்லி அப்படின்னா தொடர்ச்சியா அதை செய்யறது. அதுவே சூப்பை நன்றா கிளறுங்கன்னு சொல்றதுக்கு ஸ்டிர் த சூப் வெல். ஸ்டிர் த சூப் வெல். டீயை வடிகட்டுங்க. ஸ்ட்ரெயின் த டீ. ஸ்ட்ரெயின் த டீ. பேன் எடுங்க. ரிமூவ் த பேன். ரிமூவ் த பேன். பாலை கொதிக்க வைங்க. பாயில் த மில்க். பாயில் த மில்க். பால் கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பாயில் till the milk is thickened. பாயில் till the milk is thickened. கருப்பு மிளகு அரைங்க. grind the black pepper. grind the black pepper. ஆப்பிள்களை துண்டுகளா நறுக்குங்க. cut the apples into slices. cut the apples into slices. சில டிஷ் ரொம்ப வேக வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல don't overcooked. don't overcooked. பருப்பை சுத்தம் செய்யுங்க. pick out lentils. pick out lentils. பால்ல உர ஊத்தி தயிராக்க சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல set the yogurt. set the yogurt. கிச்சனை கிளீன் பண்ணுங்க. clean the kitchen. clean the kitchen. சூடா பரிமாறுங்க. serve the food hot. serve the food hot. உணவு பரிமாறவும். serve the food. serve the food. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and thanks for watching.